கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது மற்றும் 3வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை விளங்க பண்ணினதை நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைபடுகிற, என்றென்றைக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்னாலே நம் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாகத்தக்கதாய் நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனுக்குரிய சாயலிலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நாம் எவ்விதமாய் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதையும், நமக்கு எவ்விதமாய் தேவன் வெளிப்படுத்தப்பட்டார் என்பதையும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், வெளிப்படுத்தப்பட்டவர் என்கிற தலைப்பு அது சரியாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தப்பட்டவர். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, அதாவது ஒரு முடவன் ஒருவன் இருக்கிறான், ஒருபோதும் நடக்க முடியாத ஒரு சப்பானியாய் ஒருவன் இருக்கிறான். தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து சப்பானியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை உச்சு பார்த்து அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறதை கண்டு அவனை எழுந்து நடக்க சொல்லி அவனுடைய பலவீனத்திலிருந்து அவனை பூரண விடுதலை ஆக்குகிறதை அங்க இருக்கிற ஜனங்கள் பார்த்து, தேவர்கள் மனித ரூபம் கொண்டு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் என்று பவுலுக்கும் அங்க பர்னபாவுக்கும் அவர்கள் ஆராதனை செலுத்தும்படியாக, பலிகளை செலுத்தும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்க பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்க வெளிப்படுத்துகிறத நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்நாட்களிலும் கூட இந்த பகுதியிலிருந்து ஒரு 2 விதமான காரியத்தை நாம் காண முடியும். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும் பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தும் பொழுது, தம்மை ஜீவனுள்ள தேவனாக அவர் காண்பிக்கும் பொழுது, மரித்து உயிர் தெழுந்து என்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக தம்மை காண்பித்து அநேக அற்புத அடையாளங்களினால் வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் பொழுது, மனிதருக்கு ஏற்படுகிற அந்த காரியங்களை பாருங்க. அவர்கள் ஒரு மனுஷனை, தேவன் பயன்படுத்தின ஒரு மனுஷனை தெய்வமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்நாட்களிலும் கூட அப்படியாகத்தான் தேவன் பயன்படுத்துகிற மனிதர்களை, தேவ ஊழியர்களை அவர்கள் தெய்வமாக பார்க்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இந்நாட்களில் இருப்பது போலவே அந்நாட்கள் அப்படியே இருந்திருக்காங்க. அப்போ 2 விதமான ஆராதனைய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டியது இருக்கு. அதாவது அந்த 2 விதமான வஞ்சகத்தை ஒரு மனிதன் கடந்து வர வேண்டியது இருக்கு. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது முதலாவது வஞ்சனை என்னவென்றால், ஒரு மனிதனை, அதாவது தேவ ஊழியர்களை அல்லது தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை தெய்வமாக பார்க்கிற, அவர்களையே ஆராதிக்கிற அந்த ஒரு வஞ்சகத்தை கடந்து வர வேண்டியது இருக்கு. 2வது ஒரு விஷயம், இதுல பவுல் தெளிவா தப்பிச்சிட்டாரு. நாங்கள் தேவர்கள் அல்ல என்று வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு பவுலும் பர்னபாவும் கதறுகிறார்கள். அங்க 2வது ஒரு வஞ்சனை என்னவென்றால், இவ்விதமாய் தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது, நம் மூலமாக சில கிரியைகளை தேவன் நடப்பிக்கும் பொழுது, நம்மை நாமே ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம பெயரக்கூடாது. அதான் 2 விதமான வஞ்சனை. ஒரு தேவ ஊழியரை அல்லது தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம பெயரக்கூடாது. அல்லது தேவன் சில கிரியைகளை நம் மூலமாய் நடப்பிக்கும் பொழுது நம்மை நாமே ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கும் பெயரக்கூடாது. இப்ப இதை சொல்லிட்டு தான் பவுல் அழகாய் அந்த காரியங்களை அந்த லீஸ்திராவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 14வது வசனத்தில், அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே.
நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டு விதமான வஞ்சனைகள்ல இருந்து ஜீவனுள்ள தேவனிடத்துல திரும்பும்படியாக தான், அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கும்படியாக சென்ற பவுலையும் பர்னபாவையுமே தேவர்களாய் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில அந்நாட்கள்ல ஜனங்கள் இருந்தது போல இந்நாட்களிலும் சிலர் இவ்விதமாகவே தேவ ஊழியர்களை, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை தெய்வமாக பார்க்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது யார் என்றால், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நாங்கள் அல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மனுஷ ரூபமாய் பூமியிலே மனுஷனாக பூமியிலே அவதரித்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சத்தியம். பிரியமானவர்களே, நன்றாக பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறார், அவர் எவ்விதமாய் மாம்சத்துல நமக்காக வெளிப்பட்டார் என்பதை முன்னாட்கள்ல நாம் அறிந்திருக்கவில்லை. தேவனுடைய அன்பு அநேக ஊழியர்களை நெருக்கி ஏவினதினாலே நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். உண்மையிலே பிரியமானவர்கள், அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டார் என்றால், நமது சூழ்நிலையை வைத்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள். முன்னாட்களிலே தேவர்கள் அல்லாதவர்களை அல்லது ஜீவனற்ற சில பொருட்களை, உலக பொருட்களை நம் தேவர்களாக ஆராதித்தது உண்டு. நம் தேவர்களாக அவர்களைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஒருவேளை அவ்விதமாகவே அந்த இருளின் காரியத்திற்குள்ளாகவே நாம் இருந்திருப்போமே, ஆனால் உண்மையிலேயே நாம் நரகத்திலே அழிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய ஆத்மாவிற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் நித்திய காலமாய் நரக அக்கினியிலே நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் இயேசுவாக வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்கிற காரியங்களை நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தோம். நம்முடைய தேசமும் சரி, நாம் வாழ்கிற இந்த தமிழ் மாநிலமும் சரி, நாம் வாழ்கிற பகுதிகளும் சரி, கிறிஸ்துவை குறித்த அறிவில்லாமல் தான், தேவனை குறித்த அறிவில்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவரை பற்றின விசுவாசத்திலே நம்மை அழைத்து வரும்படியாக எங்கோ இருந்த தேவ மனிதர்களை அவர்களுடைய இருதயத்திலே நெருக்கி ஏவினதினாலே அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தையும் சொந்த ஜனங்களையும் விட்டு இங்கே நமக்காக தாங்கள் அறிந்து கொண்ட அந்த தேவனை, தாங்கள் அனுபவித்த அந்த தேவனை, தாங்கள் ருசி பார்த்த அந்த தேவ அன்பினை நமக்கு அறிவிக்கும்படியாக அவர்கள் இந்த தேசத்திற்கு வந்தார்கள். இதுல உண்மையிலே அந்த மிஷினர்களுடைய தியாகம் போற்றுதற்குரியது. அதை காட்டிலும் மேலாய் நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய அன்பு. இருளிலே ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருளிலே ஒரு கூட்ட ஜனம் மடிந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு என் குமாரனை குறித்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய குமாரன் இவர்களுக்காக மரித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்த சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாக அந்த தேவ மனிதர்களுக்குள்ளாக நெருக்கி ஏவினதினாலே அவர் நமக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாட்களிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தவராகவே இருந்தார். அதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல நாம் பார்க்க முடியும். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே வரும் பொழுது, தேவன் மாம்சத்திலே வெளிப்படும் பொழுது அதை அவர்கள் அறியக்கூடாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டதுனாலதான் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதுவும் தேவனுடைய முன்னறிவின்படியே நடந்தது என்றுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்திலே பேதுரு நடத்தின பிரசங்கத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனுடைய முன்னறிவின்படியே அவைகள் எல்லாமே நடந்தேறினது. பிரியமானவர்களே, இது எங்கேயோ நடந்த ஒரு காரியம். நாமும் அது உண்மையிலே இஸ்ரவேல் தேசத்துல நடந்த ஒரு காரியம். எங்கோ நடந்த ஒரு தேவனுடைய இந்த அன்பை நாமும் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மீது கிருபை பாராட்டி நம்மீது அன்பு கூர்ந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் நம் உண்மையிலே கண்டு உணரத்தக்க வேண்டியது. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் நமக்குள்ள வெளிப்படுத்தப்படாது இருக்குமே ஆனால், இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் அறியாமல் இருந்திருப்போமே ஆனால், உண்மையிலே நமக்கு முன்பாக அந்த வெளிச்சத்தை அடிக்கிற இந்த சூரியனை தான் நம்ம வணங்கி கொண்டிருந்திருப்போம். வேற ஏதோ ஒரு பொருளை நம்ம வணங்கி கொண்டிருந்திருப்போம். ஆனா உண்மையிலே இவைகளை படைத்த ஒருவர் இருக்கிறார்.
அவர் காலங்களையும் நியமங்களையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் மேலானவர். அவர் நமக்காக இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மூலமாக தான், அவரை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிப்பை அடைய முடியும், நம் தேவனிடத்துல சேர முடியும். இந்த மரணத்திற்கு பின்பாகவும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நித்தியமான நிலையான வாழ்க்கை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை கொண்டு நம்முடைய தேவ ஊழியர்களை பயன்படுத்தி தேவன் நம்மிடத்திலே அறிவித்திருக்கிறார். இது எவ்வளவு மகா மேன்மையான ஒரு காரியம். மேலும் இது அறியப்படாமல் இருந்திருந்தோம்னா, இது அறியாமல் இருந்திருந்தோம்னா, நம்ம உண்மையிலேயே மரணத்திற்கு அதாவது பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் தான் பாத்திரவான்களா இருந்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார். இவர் உண்மையிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மையிலே தேவனுடைய அன்பினுடைய உயரமே, அதாவது ஒரு உச்சகட்டமே அதுதான். நம்ம தேவனுக்கு விரோதிகளா தான் இருந்தோம். நமக்கு விரோதமா ஒருத்தர் பாவம் செய்யும் போது, அல்லது நம்ம சொன்னதை கேட்காம யாரையோ அவங்களதான் உயர்ந்தவர்களா சிலர் நினைக்கும் போது, நாம் செய்த நன்றிகளை மறந்து மற்றவர்களை உயர்வா நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு, மனசுக்குள்ள எவ்வளவு பாரமா இருக்குது. ஒருவேளை மாம்சீகப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை ஏற்பட்டா கூட இனிமேல் அதை நம்ம செய்யவே கூடாது. அவங்க மத்தவங்களுக்கு தானே மத்தவங்களை பின்பற்றி தானே போறாங்க, நம்மளை பின்பற்ற மாட்டேங்காங்கல்ல, நம்மளுக்கு நன்றி செலுத்த மாட்டேங்க, நம்மள்ட்ட நன்றி அறிதல் உள்ளவர்களா இல்லையே, அவங்க மற்றவங்களுக்கு தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, அதனால அவங்க அப்படியே போகட்டும் அப்படின்னு அவங்களுடைய ஆபத்துல கூட அப்படி நம்ம விடக்கூடிய ஒருவேளை மாம்சீகமான சூழ்நிலையில நம்ம இருந்திருப்போம். தேவனை பாருங்க, நம்முடைய படைத்த தேவனை, நம்முடைய தகப்பனை மறந்து யாரையோ தெய்வமாகவும் தகப்பனாகவும் நம்ம நினைச்சுக்கிட்டு அவர்களுக்கு நம்ம ஆராதனை செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனாலும் தேவன் கிருபையாய் நம் மீது அன்பு கூர்ந்து இவர்கள் நம்மை அப்படியே அழிவதற்கு விட்டு விடாமல், நம்மை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்காமல், இவர்களும் ரட்சிப்படைய வேண்டும், இவர்கள் அறியாமையினால் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்று தேவன் நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, அவரை குறித்த சத்தியங்களையும் நமக்கு அறிவித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையிலே மேன்மையான மகா மேன்மையான அன்பு. ஒரு நாளிலே நாம் தேவனை சந்திப்போம், அவருடைய வருகையில் அவரை சந்திப்போம். அப்பொழுது உண்மையிலே அவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து, இந்த நன்மைக்காக இவ்விதமாய் தேவன் என்னை ரட்சித்தாரே என்று நம்ம இப்பொழுது ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை காட்டிலும் நம்ம அன்றைக்கு அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது, மிளே தேவன் எனக்கு எவ்விதமான நன்மையை பாராட்டி இருக்கிறார் என்று நம் எப்பொழுதும் ஒரு பாதத்திலே விழுந்து கிடந்துதான் அவருக்கு நாம் எப்பொழுதும் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நம்ம அங்கேயும் ஏறெடுக்க தான் போகிறோம். நமக்கு வேற வார்த்தைகளே இருக்காது, அவரை துதிப்பதை தவிர வேற வார்த்தைகளே இருக்காது. இது அங்க போய் மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழும் பொழுதே இந்த அன்பை உண்மையாய் உணரணும். இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவன் நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார். நாம் இருளிலே நடந்து கொண்டிருந்தோம், தேவன் நமக்கு வெளிச்சமாய் விளங்கினார். நாம் நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தோம், தேவன் நம்மை கிருபையாய் மீட்டு கொண்டார். இந்த அன்பு நம்மிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அந்த அன்பு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அந்த அன்பு முற்றிலுமாய் அந்த இடத்துல காண்பிக்கப்பட்டு விட்டது. இதை தவிர வேற ஒண்ணுமே நமக்கு கிடைக்க போறது இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சீஷர்களுடைய மனசை தேய்ச்சும் பொழுது கூட, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது கூட, நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க வேண்டியது, நம்ம உபத்திரவங்கள் வழியாக தான் நம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியே இவ்விதமாக தான் போயிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியே இந்த பாதையில தான் போயிருக்கிறார். அப்ப அவருடைய பாதையில தான் நாமும் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக நம் தேவனுக்கு ஆராதனை செலுத்த இருக்கிறோம். ஒருவேளை இது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றால், நாம் பரிசுத்தவான்கள் என்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய கூடுகையில நம்ம உள்ள சேர்ந்திருக்கவே முடியாது. ஒளியில ஒரு பரிசுத்தவான்கள் ஒளின்னு ஒன்று இருக்கிறது, அதுல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு கூட பங்கடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அந்த இடத்துல சேர்ப்பதற்கு தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை அந்த இடத்துல சேர்த்துக் கொள்வாருங்கிற இந்த ஒரு விஷயமும் நம்முடைய காதுகளுக்கு எட்டி இருக்காது. இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இதற்காக நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற இடங்கள்ல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம்.